இருக்கும் என்ற நோக்கத்தில் அல்ல. அதனால் நீங்கள் செய்கின்ற முயற்சியை வாழ்த்துகிறேன், இந்த எண்ணத்தை வாழ்த்துகிறேன். ஆனால் நீங்கள் சுதந்திர போராட்ட தியாகி என்ற நோக்கத்தில் கூப்பிட்டால் நான் வருகிறேன். அவருடைய புகழம் என்ற முறையில் தனிப்பட்ட வாவுசியுடைய மகங்கிற முறையில் கூப்பிடாங்க. தியாகி அவருடைய சிலையத்திற்கு வருகிறேன் என்று சொல்றார். தந்தையுடைய சிலையத்திற்கு நான் வல்லை, சுதந்திர போராட்ட தியாகியுடைய சிலையை திறக்க வருகிறேன் என்று வருகிறார். அவருக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், உள்ளூரிலே சமைத்தால் சாப்பிட மாட்டார். இங்கே பங்கஜபவன் போடியில் இருந்தவங்களுக்கு தெரியும், பங்கஜபவன் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அந்த இட்லி ஃபேமஸ், தோசை ஃபேமஸ். நாங்கள் அவருக்காக போயிட்டு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 10 பேர் வர்றவங்க சாப்பிடுறதுன்னு வாங்கி வச்சிருக்கோம். நைட்டு 9 மணிக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சுங்க. முடிஞ்ச பிறகு அவருக்கு அந்த தோசையை சாப்பிட்றதுக்காக நாங்கள் ஒரு வீட்டுக்கு மாடி வீட்டுக்கு கூட்டு போறோம். பெரிய வருத்தம்ங்க. நாங்க இவருக்காக 2000 ரூபாய் செலவழிச்சு ஒரு 10-15 பேர் சேர்ந்து சாப்பிடுறதுன்னு சொல்லி தோசை, இட்லி, உப்புமா என்ன சாப்பிடான்னு தெரியாதனால வாங்கி வச்சிருக்கோம். வந்து உட்கார்ந்தவர் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல உப்புமா திறக்கிறாரு. தம்பி, எனக்கு நீங்க ஏதாவது வச்சீங்கன்னா சாப்பிட மாட்டேங்க, கீழே கொட்டிட்டு போயிருவேன். நான் விழாவுக்கு வந்திருக்கேன், சுதந்திர போராட்ட தியாகியோட சிலையை திறக்க வந்திருக்கேன். நான் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிடுவேன், நீங்க எதுவும் கொடுக்க கூடாது. அப்ப நான் எனக்கு வருவதற்கு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்ப 10 பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கிற ஒரு மாபெரும் தியாக சமூகத்தில் பிறந்தவர். தான் கொண்டு வந்த உணவை கூட திண்டுக்கல்ல இருந்து அந்த நைட்டு 11 மணிக்கு அவர் கொண்டு வந்து உப்புமா தான் சாப்பிட்டாருங்க. ஒன்று பாலேஸ்வரம் பிள்ளைய நாங்க 2000 ரூபாய் பணம் முடிச்சு கொடுக்குறோம். இன்னொரு விஷயம், அவர் வந்தாருக்காக நாங்க 2000 பணம் நாங்க இளைஞர்கள் சேர்ந்து வந்து பணம் முடிச்சு கொடுப்போம். எல்லா அரசியல்வாதி என்ன செய்வாங்க, 5000 50,000 கொடுக்கல, 1 லட்சம் கொடுக்கல. பாலேஸ்வரம் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தையை கேளுங்க. உங்க விழாவில் சாப்பிட சொன்னீங்க, நான் சாப்பிடல, சாப்பிட்டேன். 2000 பணம் முடிச்சு. அப்போ ஒவ்வொரு ஊரா போய் நான் 2000 வாங்கி படைக்கணுமா? ஒவ்வொரு ஊரா போய் நான் வாங்கி படைக்கிற குடும்பத்துல பிறக்கல, கப்பலை விலைக்கு வாங்கின குடும்பத்துல பிறந்திருக்கேன், பிச்சை எடுக்கிற குடும்பத்துல பிறக்கல. பேராற்றல் படைத்த வல்லமை வாய்ந்த இரட்டை ஆயுள் தட்டுதலை பெற்ற என்னுடைய தந்தை என் குடும்பத்திற்காக பாடுபடவில்லை, எனக்காக பாடுபடவில்லை. நான் என்னுடைய தந்தையின் பெயரை சொல்லி எங்கேயும் 100 ரூபாய் பெற்றார். என் தந்தை இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகம் போய்விடும். அவர்கள் சொன்னார்,